குடுக்கலாம். அவங்களுக்கு நினைக்கிறத விட எக்ஸ்ட்ராமே கவர்மெண்ட் பண்ணலாம். ஏன் பண்ணக்கூடாது? நம்ம வீட்டோட வாசல சுத்தம் பண்றாங்க. நம்ம தெருவ, நம்ம ஊர, கழிவுகள அவ்வளோ விஷயத்தையும் சுத்தம் பண்றாங்க. இது யார் வந்து செய்ய முடியும்? அவ்வளோ படிச்சு, அவ்வளோ பார்க்குற அவங்களுக்கே அவ்வளோ சம்பளம், அவ்வளோ இது பென்ஷனு, அவ்வளோ லீவு குடுத்து எல்லாமே பண்ணுது கவர்மெண்ட். ஆனா இவங்களுக்கு வந்து குடுக்குறது தப்பே கிடையாது. இவங்க ஒரு நாள் என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா, அந்த ஊரே நாறி போயிரும். இத வந்து கவர்மெண்ட் தான் யோசனை பண்ணி முடிவெடுக்கணும். அடுத்து என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இது கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, இது ஏன் தனியார் குடுக்குறோம்னு சொல்லுதுன்னா, இத வந்து எங்கனால செலவு பண்ண முடியல, மேனேஜ்மென்ட் பண்ண முடியல. அப்படிங்கிறனால நான் குடுக்குறோம். வருமானம் பத்தல எங்களுக்கு. அப்படிங்கிறனால நாங்க குடுக்குறோம் அப்படிங்கிற மாரி சொல்லுது. இது வந்து தனியாருக்கு போயிட்டுனா, தனியார் வந்து நல்லா புது புது டெக்னாலஜிலாம் வச்சு செய்வாங்க. இன்னும் நல்லாவே மேம்படுத்துவாங்க. சீக்கிரமா விரைவா பணிகள்லாம் முடிப்பாங்க. ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா, வண்டி வரும். அப்படியே எடுத்து தூக்கி குப்பைய கொட்டிட்டு அப்படியே போயிரும். அந்த மாரி நெறைய டெக்னாலஜிலாம் புதுசா வந்து கொண்டு வருவாங்க. அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. எஸ் ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நான். ஆனா இதே விஷயத்த வந்து கவர்மெண்ட்னால பண்ண முடியாதா? கவர்மெண்ட் என்னென்னமோ பண்ணுது. 1000 கோடி ரூபாய்க்கு ஏதோ பேனா செலவழிக்குது. 1000 கோடி ரூபாய்க்கு அந்த செலவழிக்குது. இது இத்தனை கோடி ரூபாய்க்கு இதை பண்ணுது. தேவையில்லாத விஷயங்கள்லாம் நிறைய பண்ணுது. அப்படி பண்றப்ப இதை ஏன் பண்ணக்கூடாது? இந்த மக்களுக்கு தூய்மை குப்பை அள்ளுறவங்க அவங்களுக்கு வந்து செய்யறதுல என்ன கஷ்டம் கேக்குறேன். இது ரொம்ப ஏழ்மையானவங்க, அவங்க வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க. அவங்களுக்கு என்ன சொல்றாங்க ஒரு பேட்டியில பாத்தீங்கன்னா, 45 வயசு 50 வயசு ஆகுது எனக்குங்க. இந்த தொழிலை விட எந்த தொழிலுமே தெரியாது. இது வந்து பிரைவேட்டுக்கு போயிட்டுனா உங்களுக்கு வயசாயிட்டு பெரியவங்களா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எங்க வேலையை விட்டு அனுப்பி விட்டுருவாங்க. இப்போ நாங்கள் வேலையை விட்டு போயிட்டோன்னா எங்களுக்கு வாழ்வாதாரம் என்ன? நாங்கள் வந்து அன்னன்னைக்கு சாப்பிட்ற நிலைமையில தான் நாங்கள் இருக்கோம் இப்போதைக்கும். இப்போ நான் எங்களை வேலையை விட்டு அனுப்பிட்டாங்கன்னா நாங்கள் என்ன பண்றது? ஒண்ணுமே சோத்துக்கே